கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். யோவான் 12ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் என்ன நம்ம பார்த்தோன்னா, ஏசு குருத்தோலை பண்டிகை அப்போ என்ன பண்ணார்? மக்கள் அவரை விட்டு போகலை. இஸ்ரவேல் நாட்டு ராஜான்னு சொல்லி ஆர்ப்பரிச்சதுனால அவர் விட்டு மனிதர்கள், அதாவது அவங்க அவங்க சேர்ந்திருந்த கும்பல் அவரை விட்டு போகாதனால மறைஞ்சிட்டாரு. நல்லா இருக்குல்ல? மறையும் சக்தி அவர்கிட்ட இருந்துச்சு. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறாரு. அதோட 13ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். அவருக்கு தெரிஞ்சிருது பூமியை விட்டு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அவ்வளோதான், இதுதான் என்னுடைய பூமியோடைய காலம் வந்தாச்சு. 100 இயர்ஸ் நான் இங்கே இருக்க போகிறதில்ல, 100 வயசு இங்கே வாழ போகிறதில்ல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. தம்முடையவர்கள், அவரை சேர்ந்தவர்கள் மேலே வச்சுருந்த அன்பு அதிகமாக வச்சுருந்தாராம். யோவான் சொல்கிறாங்க, முடிவு வரைக்கும் எங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. யோவான் தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த சீமோனுடைய பையன் இருக்கான்ல, யூதாஸ் காரியோத், அவன் பிசாசு தூண்டி விட்டுட்டான். இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு அவனை தூண்டி விட்டுட்டான். சீமோன் தன்னுடைய பையனாகிய யூதாஸ் காரியத்தை எப்படி வளர்த்து வச்சுருக்கான் பாருங்க. உங்கள் பிள்ளைங்கள ஒழுங்காக வளர்க்குறீங்களா, இல்லைனா யூதாஸ் காரியத்தை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறீங்களா? கவனமாக இருங்க. ரொம்ப கவலையாக இருக்குல்ல. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் இவ்வளோ கவலைப்பட்டிருப்பா. சீமோனுடைய பையன் யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்காக பிசாசு தூண்டி விட்டுச்சு. அவன் ரெடியாக இருந்தான் அதுக்காக. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இயேசு புரிஞ்சுக்கிட்டார். பிதா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருக்காரு, என்கிட்ட தான், நான் தான் செய்யணும். தேவன்கிட்ட இருந்து தான் நான் வந்திருக்கேன். நான் ஒன்றும் சாதாரண மனிதன் கிடையாது, நான் தேவன்கிட்ட இருந்து வந்திருக்கேன்றத அவர் தெளிவாக அவருக்கு அந்த அறிவு இருந்துச்சு. இப்போ போக போகிறேன் அதுவும் அவர் உணர்ந்தார். நல்லா தெரியும் அவருக்கு. சாப்பாட்டை விட்டு எழுந்துட்டார் திடீர்னு. ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டார். தன்னுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு ஒரு லுங்கி மாதிரி ஒரு சீலையை எடுத்து கட்டிக்கிட்டார். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கிட்டு சீடர்களுடைய கால்களை கழுவிட்டு தொடச்சார் ஒரு துணி வச்சு. எல்லாருக்குமே அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சீமோன் பேதுரு மட்டும் இதை ஒத்துக்கலை. என் காலெல்லாம் நீங்கள் கழுவுறதா? நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சீமோன் பேதுரு. ஒரு காலும் கழுவப்படாது, என் காலெலாம் நீங்கள் கழுவக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஏசு என்ன சொன்னாங்கன்னா, என்னிடத்துல உனக்கு பங்கு கிடையாதுப்பா, எந்த ஷேரும் உனக்கு கிடையாதுன்னொன்னே, இல்லை கால் மட்டும் இல்லை, கை கால் எல்லாத்தையும் சேர்த்து கழுவிடுங்க அப்படின்னு சொன்னான். இல்லை, ஏற்கனவே நீ முழுகினவன், நீ ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவன் தான், காலை கழுவுனா போதும், சுத்தமாக ஆயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமோன் பேதுருடைய காலை கழுவி விட்டு தொடச்சிட்டு என்ன சொன்னார்னா, தன்னுடைய ட்ரெஸ்ஸை திரும்பவும் போட்டுக்கிட்டு என்ன சொன்னார்னா, இங்கே எல்லாருமே இங்கே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னார். யாரும் இங்கே எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சுத்தவான்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கே யூதாஸ் காரியத்தை உட்கார்ந்துட்டு இருந்தான். நானே கழுவினேன். நான் ஒரு போதகன்னு சொல்கிறீங்க, எல்லாரும் என்ன ரபின்றீங்க, அப்போ நானே உங்கள் கால்களை கழுவினேன். அப்போ நீங்கள் எவ்வளோ தாழ்மையாக இருக்கணும், நீங்கள் தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு அந்த இடத்துல. நீங்கள் கழுவணும், மற்றவங்க கால்களை கழுவணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் தான் அவனுடைய குதிக்காலை தூக்கினான். என் கூட தான் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இருந்தான், அவன் தான் என் குதிக்காலை தூக்கினான். அவன் தான் முன்னாடி, இப்போவே நான் சொல்லிடுறேன், அது நடக்க போகுது, அதை இப்போவே சொல்லிடுறேன் அப்படின்னு ஏசு சொல்கிறாங்க. என் கூட தான் சாப்பிட்டுட்ருக்கான், அவன் தான் குதிக்காலை தூக்குறான், முன்னாடியே சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். சீடர்களுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இயேசுவை நம்ம பத்திரமா பார்த்துட்ருக்கோம், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாரே இவர். எல்லாருமே உடைக்கப்பட்டாங்க. எல்லாருமே இயேசு மேலே அன்பாக இருந்தாங்க. இயேசு எவ்வளவுக்கு எவ்வளோ அன்பாக இருந்தாரோ இவங்களும் சீடர்களும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. பார்த்தீங்களா, சீமோன் பேதுருலாம் பாருங்களேன், என் காலை நீங்கள் தொடக்கூடாது, அப்போ எவ்வளோ பத்திரமா பார்த்துருந்துருப்பான்ல சீமோன் பேதுரு. நம்மளுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போச்சு. நம்ம
அப்போ வந்து மனிதர்களாக பிறக்கல. ஆனால் சீமோன் பேதுருலாம் என் காலை நீங்கள் தொடக்கூடாது. எல்லா சீடர்களும் அவர் மேலே அன்பாக இருந்தாங்க. இந்த இந்த வார்த்தை அவங்கள உடச்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம். நம்ம மற்ற வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.